அவங்களுக்கு படைக்கிறதும் சரி, மற்றவங்களுக்கு இறந்தவங்களுக்கு வச்சு படைக்கிறதுலையும் சரி, எப்பவுமே தச்ச துணி வச்சு படைக்கக்கூடாது. பெண்கள் மாதவிடாய் காலத்துல குலதெய்வம் போய் வழிபடலாம். அதெல்லாம் பண்ணாங்கன்னா இவங்களுடைய காலம் இவங்க மட்டும் இல்லை, இவங்களுடைய வம்சமே நல்லா இருக்கும். வீட்டுல இறப்பு விழுந்துருச்சுன்னா எத்தனை நாட்கள் கழிச்சு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்? அது எப்போனா திருமணம்ன்ற ஒரே ஒரு விஷயத்த இறப்புக்கு முன்னாடி டிசைட் பண்ணியிருந்தா மட்டும் ஒரு ஆன்மா நம்ம வீட்டை விட்டு இறந்துருக்கு. அந்த ஆன்மா அடுத்த விஷயத்தை அடையிறதுக்கு 1 வருஷம் ஆகும். அபிஷேகம் ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சூளை தணிகாசல ஆச்சாரியர் மகன் வெங்கடேசன் ஆச்சாரியார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நம்ம ஆன்மாக்கள், கர்மா, குலதெய்வம் இதை பற்றின உண்மைகளை கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சாமி. வணக்கம், நமஸ்காரம்மா. குலதெய்வம் கோயில்ல இருந்து மண்ணை எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சு அப்படி கூட சில பேர் சாமி கும்பிடுவாங்கல்ல, அப்படிலாம் கும்பிடலாமா? கண்டிப்பாக கும்பிடலாம். அது என்னென்னா நம்ம டெய்லியும் வழிபடுறதுக்கு சமம். இப்போ கோவிலில் அந்த சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மரத்தாண்டை சுவாமியினுடைய மண் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா அந்த மணலில் நம்மளுடைய மூதாதையர்களுடைய பாதம் பதிஞ்சிருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அந்த மணலை பிடிச்சோன்னு வச்சிங்களேன், அது நம்ம குலதெய்வத்தை பிடிச்சி வச்ச மாதிரி. இப்போ சில தெய்வங்களே அப்படியே கோவில் கட்டியும் இருக்காங்க. இப்போ குலதெய்வ கோயில், அதில் பங்காளிகள் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, அந்த பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை வரும்போது இந்த கோயிலுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வேறு இடத்துல வச்சு அதே சுவாமி கோயிலை கட்டி வழிபடுறவங்களும் இருக்காங்க. அதனால் மண் எடுத்துகிட்டு வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. அந்த மண் எடுத்துகிட்டு ஒரு பானையில் அதை வச்சு மேலே மஞ்சள் துணி கட்டி அதுக்கு மேலே பொட்டு வச்சு பூ வச்சு நம்ம வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா அதை விட சிறந்தது வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அது நல்ல கேள்வி, நல்ல விஷயம். ஓகே சாமி. இப்போ குலதெய்வம் கோயில் போகும்போது இந்த வெள்ளம்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே எறும்புகளுக்கு போடணும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி சொல்லுங்கள் சாமி. எப்படி கும்பிட்றது? அதாவது அந்த குலதெய்வத்துக்கிட்ட என்னென்னா, நம்மளுடைய ஆத்மாக்கள் சொல்கிறோம் இல்லவா, முன்னாடி இறந்த ஆத்மாக்கள்லான்னு. இப்போ நம்மளுடைய மூதாதைக்குடைய ஆன்மாக்கள்லாம் குலதெய்வத்தை தேடி அந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அங்கே எறும்பு இருக்கும் போதோ அதுக்கெல்லாம் ஆகாரத்துக்காக தான் இந்த வெல்லம், சக்கரை பொங்கல் அதெல்லாம் செய்வாங்க. அது அங்கே குலத்தை அந்த இடத்துல சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் ரொம்ப ரொம்ப பலன். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளோ நம்ம பண்ணுறோமோ, இப்போ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு 10 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னால், செலவு பண்ணுறோன்னு சொன்னால் அந்த 10 1000 நமக்கு கிடைக்கும். அதுவும் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் பண்ணும்போது அந்த விஷயம் நமக்கு பல விஷயமாக கிடைக்கும். குலதெய்வம் கோயில் கட்டுறாங்க, அதுக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயத்த பண்ணலாம். அதெல்லாம் பண்ணாங்கன்னா இவங்களுடைய காலம் இவங்க மட்டும் இல்லை, இவங்களுடைய வம்சமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி சில வம்சங்கள் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா அவங்க செய்கிற இந்த பெரியவங்க பண்ண புண்ணியாத்மாக்களால் மட்டும்தான் இன்றைக்கும் நம்ம எல்லாம் நல்லாயிருக்கும். பௌர்ணமிக்கு பௌர்ணமி குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும்னு சொல்கிறாங்க, இல்லை அமாவாசைக்கு போய் சாமி கும்பிடணும்னு சொல்கிறாங்க. எதில் பௌர்ணமியில் கும்பிட்டா நல்லதா இல்லை அமாவாசையில் கும்பிட்டா நல்லதா, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது அமாவாசை நம்மளுடைய மூதாதிகளுக்கு வழிபட வேண்டிய நாள், அது அமாவாசை. பௌர்ணமி சந்திரனுடைய முழு நிலவு நாள். அன்னைய நிலம் அம்பாளுக்கு ரொம்ப உகந்த நாள், அம்பாளுக்கு எல்லாத்துக்குமே. அதனால் தெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு பௌர்ணமியும், மூதாதிக்கள் வழிபாடு பண்ணுறதுக்கு அமாவாசையும் வச்சுருக்காங்க. இதில் என்னென்னா, இந்த அமாவாசையில் கூட தெய்வத்தையும் வழிபடலாம். மூதாதிக்களை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தெய்வத்தை வழிபடணும், அதுதான் அமாவாசை. ஆனால் பௌர்ணமியில் நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் குலதெய்வத்தை வழிபடலாம். இஷ்ட தெய்வத்தை குலதெய்வமாக வழிபடலாமா? அப்படி எதுவும் மாற்றி கும்பிட்டா எதுவும் தீங்கு வருமா நமக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இஷ்ட தெய்வம் என்பது நம்மளால் வணங்கப்பட்ட ஒரு சுவாமி, அவ்வளோதானே தவிர நம்மளுடைய மூதாதிகள் வழிபட்ட தெய்வம் கிடையாது, குலதெய்வம் கிடையாது. இஷ்ட தெய்வம் என்பது நம்மளுக்காக விருப்பப்பட்டு நம்ம அந்த சுவாமி எவ்வளோ கும்பிட்றோமோ அவ்வளோ நல்லது. ஆனால் அதை குலதெய்வமாக ஆக்கக்கூடாது. ஏன்னா குலதெய்வம் ஆக்கப்பட்டு விட்டால், இப்போது இவர் தான் அப்பான்னு சொல்லி ஒருத்தரை நிர்ணயம் பண்ணிட்டா உண்மையான விஷயத்துக்கு பவர் இல்லாமல் போய்டும். அப்போது அங்கே அந்த உண்மையான ஆள் எவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்மளுக்கு செய்ய வேண்டியவர் அவர் தான். ஆனால் அவர் நமக்கு எதுவுமே செய்யலைன்னு சொன்னால் இவங்களுக்கு எந்த விஷயமும் நடக்காது. நடைமுறையிலே இப்போ நம்ம அப்பா அம்மா யாரோ அவங்க பிள்ளை, அவங்க அப்பா அம்மா சொத்து பிள்ளைக்கு வரும். ஆனால் சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல போய் இதுதான் எனக்கு இவங்க தான் சொல்லி நம்ம போய் கேட்டால் அங்கே நமக்கு நடக்காது. ஆனால் நம்மளால் அவங்களுக்கு நடக்கும், நம்மளால் அவங்களுக்கு நடக்கும், ஆனால் அவங்களால நமக்கு நடக்காது. அதுதான் இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வம் என்பது நம்ம விருப்பப்பட்டு நம்ம வணங்க வேண்டிய தெய்வம்.
ஆனால் இதை ஸ்டெப்பாக தான் சொல்கிறான். முதல்ல குலதெய்வம் தான் முதல், ரெண்டாவது தான் இஷ்ட தெய்வம், அடுத்து தான் எல்லை தெய்வம். இதை மூணுத்தையும் ஸ்டெப்பாக தான் வழிபடணுமே தவிர இதை விட்டுட்டு அங்கே போகிறது அங்கே விட்டுட்டு அங்கே போகிறதுன்றது தப்பு. அது மாதிரி செஞ்ச நிறைய பேர் அப்படி பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஆளுங்களே வந்து நம்ம விஷயங்களை புரிஞ்சிக்காமையே எல்லாருமே வந்து என்னென்னா, இந்த கோயிலுக்கு எங்கள் அம்மா இந்த கோயில் தான் போவாங்க, அதனால் இதுதான் குலதெய்வமாக இருக்கும்னு இவங்களாம் அதை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் குலதெய்வம்னு அவங்க சொல்லலை. சொல்லியிருந்தாங்கன்னா அந்த வார்த்தை பரவாயில்ல. ஆனால் இதுதான் குலதெய்வம்னு சொல்லலை. ஆனால் இவங்க இங்கே தான் போவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களாம் அதை எடுத்துக்கிட்டாங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. இஷ்ட தெய்வம் தான், குலதெய்வம் தான். இது இந்த இதுவும் ஆக முடியாது, இந்த தெய்வம் அந்த தெய்வம் ஆகும். ஆனால் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் ஆகும், அது தப்பு இல்லை. ஆனால் இஷ்ட தெய்வம் குலதெய்வமாக நம்ம நினச்சி வழிபட முடியாது. வழிபட்டால் அதனால் பல விளைவுகள் தான் நிறைய ஏற்படும். ஏன்னா விளைவுகளை சொல்லி பயம்புறுத்த வேண்டாம். ஏன்னா வந்து எப்பவுமே நம்ம சாமியை வணங்குறதுல எப்பவுமே தப்பு வராது, ஆனால் நமக்கு ஞாபகப்படுத்தும். அதனால் அந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சில குடும்பத்தில் குலதெய்வத்துக்கு கூட கன்னி தெய்வமும் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கன்னி தெய்வத்தை பற்றி சொல்லுங்கள். இப்போ கன்னி தெய்வம் என்பது என்னென்னா, நம்மளுடைய மூதாதிக்கல்ல வந்து சின்ன வயசில் கல்யாணம் ஆகாத இறந்தவங்க கன்னி தெய்வம். அந்த கன்னி தெய்வன்றது வந்து என்னென்னா, அவங்களுக்கு வருஷத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக அவங்கள வழிபாடு பண்ணணும். அந்த வழிபாடு பண்ணுறது வந்து கன்னி பூஜைன்னு சொல்லுவாங்க. அந்த கன்னி பூஜை வந்து மகனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கன்னி பெண்ணு தான், கன்னி பெண்ணு கன்னி பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்னென்னா இறந்த போதே தெய்வம் ஆகிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கு வருஷத்தில் ஒரு நாள், அது ஆடி மாதமாக இருந்தாலும் சரி இல்லை தை மாதமாக இருந்தாலும் சரி, ஆடி வெள்ளிலையோ இல்லை தை வெள்ளிலையோ ஒரு வருஷத்தில் ஒரு நாள் டிசைட் பண்ணி அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பூஜை போடணும். அந்த பூஜையை வந்து நேர்த்தியாகவும் நல்ல ஒரு சுத்தமாக இருந்தும் அந்த பூஜையை செய்யணும். அந்த பூஜை வந்து குளக்கரையில், நதிக்கரையில், கிணத்துக்கரையில் இந்த இடத்துல செய்கிறது ரொம்ப சிறந்தது. ஆனால் அதுக்கான விஷயங்கள் நம்ம இப்போ சென்னையில் இல்லை. இப்போ நம்ம வீட்டில் கூட கிணறுலாம் இருந்தது, அப்போல்லாம் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அது மாதிரிலாம் கிடையாது. அதனால் என்னென்னா, நம்ம வீட்லேயே போர் போட்டிருக்க இடத்துலையோ இல்லை குழா இருக்கிற இடத்துலையோ அங்கே வச்சு அவங்களுக்கு வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி அவங்களுக்கு படைக்கிறதும் சரி, மற்றவங்களுக்கு இறந்தவங்களுக்கு வச்சு படைக்கிறதுலையும் சரி, எப்பவுமே தச்ச துணி வச்சு படைக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா தச்சது வைக்கக்கூடாது. மஞ்சள் துணி எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதை தச்சு யூஸ் பண்ணணும். ரெடிமேடு துணி வைக்கக்கூடாது. அது நிறைய பேர் இப்போது ஒரு மாடர்னாக எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஆனால் அது மகா தப்பு. ஏன்னா நம்ம வைக்கிறது இறந்தவங்களுக்காக. அப்போது அவங்க போடுற மாதிரி வைக்கணும். அவங்க சைஸில் எடுத்து வச்சா நம்ம யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்புறமா அதனால் என்ன பண்ணுறாங்க, இவங்க சைஸில் எடுத்துக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வச்சு கும்பிட்றாங்க. அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையவே கிடையாது. அது மகா தப்பு, பெரிய தப்பு. அதை செய்யவே கூடாது யாருமே. ஏன்னா அதை இப்போ நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நானே சில இடத்துல போகிறவங்களாம் இல்லைங்க, அவங்க வச்சுட்டு நம்ம தானே இப்போ எல்லாமே ரெடிமேட் ஆகிடுச்சே அதனால சொல்கிறாங்க. அப்படி முடியலையா வேட்டி துண்டு வச்சு கும்பிடலாம், தப்பு கிடையாது. இல்லை மஞ்சள் ஜாக்கெட் பீட் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாக்கெட் தைச்சிக்கலாம், அதுக்கப்புறம் அது மாதிரி பண்ணிக்கலாமே தவிர ரெடிமேடாக என்றைக்குமே வச்சு படைக்கக்கூடாது. ரெடிமேடாக படைக்கலாம் எப்போன்னா, பொங்கலுக்கெல்லாம் வந்து பசங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் வச்சு சாமி கும்பிடுவாங்க. பொங்கலுக்கு, தீபாவளிக்கு சில பேர்லாம் அப்படி செய்யும் போது அதுக்கு தப்பு இல்லை, அது வந்து தனி. ஆனால் இறந்தவங்களுக்குன்னு செய்யும் போது இந்த விஷயத்த பண்ணக்கூடாது. பண்ணுறாங்க இப்போது, அது பெரிய தப்பு. அந்த விஷயத்தை மாற்றிக்கிறது நல்லது. பெண்கள் மாதவிடாய் காலத்தில் குலதெய்வம் போய் வழிபடலாமா? அம்பாள் கோவிலாக இருந்தால் தப்பு கிடையாது. இப்போ இதுவே வந்து கிராமத்து கோவிலில் அந்த பெரிய விஷயம் கிடையாது. கிராமங்கள்லாம் வந்து அந்த விஷயத்துக்கு அவ்வளோவா ரொம்ப இது இல்லை. நம்ம இங்கேருந்து லாங்கில் போயிட்டோம், ஏன்னா முன்னாடியே தெரிஞ்சால் அவாய்ட் பண்ணிவிடுவோம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா டேட் இருக்குதுன்னு சொல்லுன்னா அதை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டேட் பார்த்து தான் போவாங்க. ஆனால் டிசைடிங் போகும்போது வழியில் எதனா இருந்தால் எதுவும் சொல்ல முடியாது. அதனால் கோவில் வெளியில் இருந்துட்டு நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாமே தவிர கோவில் உள்ளே போகாமல் இருக்கிறது நல்லது. வீட்டில் இறப்பு விழுந்துருச்சுன்னா எத்தனை நாட்கள் கழித்து நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் சாமி? அதாவது இறப்புன்றது நடந்துடுச்சுன்னு சொல்கிறதுக்கு காரணமே, ஒரு ஆன்மா நம்ம வீட்டை விட்டு இறந்துருக்கு. அந்த ஆன்மா வந்து அடுத்த விஷயத்தை அடையிறதுக்கு 1 வருஷம் ஆகும். அந்த 1 வருஷ காலம், அதாவது அந்த 1 வருஷ காலம் அவங்களுக்கு மட்டும்தான் வழிபடணுன்றதுக்காக தான் நம்ம சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது குலதெய்வம் ப்ளஸ் வந்து மற்ற தான தர்மம், இந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த டைமில் செய்ய வேண்டாம்.
இந்த ஒரு வருஷம் காலம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு திதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறந்தது. அப்படி நல்ல விஷயம் இப்போ வச்சுருக்காங்க, ஒரு மேரேஜ் வச்சுருக்காங்க. அதனாலன்னா அப்போது எவ்வளோ சீக்கிரம் இதை முடிக்க முடியுமோ இதை முடிச்சுட்டு அடுத்த கல்யாண விஷயத்தை பார்க்கலாம். அதுக்கு தப்பு கிடையாது. அதாவது முன்னாடி டிசைட் பண்ணதாக இருந்தால், ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருஷம் கழித்து வைக்கிறது தான் நல்லது. இறந்ததுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கல்யாணத்தை சொல்கிறீங்களா இல்லை குலதெய்வம்? இல்லை, குலதெய்வம் கோவிலுக்கே சொல்கிறேன். இப்போ குலதெய்வம் கோவிலுக்கு இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க இப்போ ஒரு வருஷம் காலம் கழித்து தான் போகணும். அதான் கன்ஃபார்ம், மாற்றம் இல்லை. ஆனால் அவங்க வீட்டில் இறக்கத்துக்கு முன்னாடி ஒரு திருமணம் டிசைட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த திருமணத்துக்கு பத்திரிக்கை எடுத்துன்னு போய் வைக்கணும், ஒரு பூஜை பண்ணணும். அப்போ எப்படின்னு வரும்போது அப்போது இதை கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம எப்போ கல்யாணத்துக்கு பத்திரிக்கை போட்டு செய்கிறோமோ அப்போ ஒரு விநாயகருக்கு போய் ஒரு பூஜை பண்ணி சூரத்தேங்காய் உடைச்சிட்டு நீங்கள் குலதெய்வ கோயில் போய் வழிபடலாம். அது 3 மாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, 30 நாள் கழிச்சும் போகலாம். அது எப்போனா திருமணம்ன்ற ஒரே ஒரு விஷயத்த இறப்புக்கு முன்னாடி டிசைட் பண்ணியிருந்தால் மட்டும். ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் டிசைட் பண்ணுறது கல்யாணத்து திதி ஒரு வருஷம் திதி முடிச்சு தான் செய்யும். அப்படி செஞ்சால் தான் அது நல்லது. இப்போ குலதெய்வம் கருப்பசாமியாக இருக்கிறவங்க காலில் கருப்பு கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல. காலில் கருப்பு கயிறு கட்டுறதோட நோக்கம் என்ன? எதனால் குலதெய்வம் கருப்பராக இருக்கிறவங்க கருப்பு கயிறை கட்ட மாட்டுறாங்க? அதை பற்றி சொல்லுங்கள் சாமி. இல்லை, கருப்பு கயிறுக்கு கருப்பு கயிறுக்கும் கருப்பண்ண சுவாமிக்கும் சம்மந்தம் கிடையாது. முதல் விஷயம், கருப்பு கயிறு என்பதும் சிகப்பு கயிறுன்றதும் ஒரு வித்தியாசம் இருக்குது. 2 தான் வழிபாடு நம்ம வம்சத்தில் இருக்குது. இதில் என்னென்னா இந்த காட்டேரி முனீஸ்வரன் சொல்லி ஒரு சுவாமி இருக்குது, அதுதான் கருப்புன்னு சொல்லுவாங்க. அவங்க இருக்கிறவங்க மட்டும்தான் கருப்பு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த கருப்பு கயிறு அண்ணா கயிறாவோ கையில் கட்டுறதோ யூஸ் பண்ணுவாங்க. மற்றவங்க சிகப்பு கயிறு யூஸ் பண்ணுவாங்க, அந்த பட்டு கயிறு. அதுதான். அதே மாதிரி காலில் கட்டுறதுன்றது ஜிஸ்டிக்காக மட்டும்தான். ஏன்னா நடந்துட்டு கொண்டுட்டு இருக்கும்போது அந்த பார்க்குற கண் ஜிஸ்டி அந்த கருப்பு கயிறு எஃபெக்டை கம்மி பண்ணுன்றதுக்காக மட்டும்தான் கருப்பை யூஸ் பண்ணுறோம். தவிர கருப்பண்ண சுவாமிக்கும் கருப்பு கயிறுக்கும் சம்பந்தம் கிடையாது. சரி சாமி, இப்போ நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணும்போதும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம வெளியே கிளம்புறோன்னாலும் குலசாமிக்கு ஒரு 11 ரூபா முடிஞ்சு வைக்கிறது நம்ம எல்லாருமே பண்ணிட்டு வரோம். அதை பற்றி சொல்லுங்கள் சாமி. அதாவது இப்போது அதுதான் என்ன சொல்ல வரோன்னா, குலதெய்வத்தை இவங்க மறந்துடக்கூடாது. அதனால் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோன்னா, இப்போ நம்ம அப்பா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு 11 ரூபா அங்கே வச்சுட்டு ஆரம்பிப்பான்னு சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். அந்த விஷயம் நமக்கு ஞாபகம் அப்படியே பதிஞ்ச உடனே அடுத்தடுத்த விஷயத்தில் நம்ம அதையே பண்ண ஆரம்பிப்போம். அந்த விஷயத்த 1. 2வது, எந்த விஷயம் நம்ம பண்ணாலும் அதுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் வேண்டும் என்பதற்காக முதல் காணிக்கையை அங்கே அம்பாளுக்கு செலுத்துகிறோம். அதனால் அது நம்ம குலதெய்வம் எங்கே இருந்தாலும் நம்ம வேண்டிக்கிட்டு அதை எடுத்து வச்சிட்டோம்னா அந்த விஷயம் நல்லபடியாக முடியும் என்பது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு அபிப்பிராயம். அது நடைமுறையிலையும் கரெக்டாகவும் இருக்குது, நடந்துட்டும் இருக்குது. அதனால் எந்த விஷயம் பண்ணாலும் சில பேர் எந்த பூஜை பண்ணாலும் சரி தான், உடனே குலதெய்வத்துக்கு ஒரு காசு எடுத்து வச்சு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. அப்படி செய்ய அவங்களுக்கு அந்த நம்பிக்கையும் அதனுடைய விஷயங்களும் அதிகமாக நடக்குது. அது நடந்துட்டும் இருக்குது, இப்போவும் பண்ணிட்டும் இருக்காங்க. அது தப்பே கிடையாது. அது இன்னும் நல்லா பண்ணுறது நல்ல விஷயம்.